என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். The book of Jeremiah chapter 30 verse number 17. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 33ஆம் அதிகாரம் எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த 2 வசனத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். I will restore health to you என்று சொல்லி எங்க வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர், சௌக்கியத்தை தருகிறவர் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த 30ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன், உன்னை விசாரிப்பாரற்ற என்று சொல்லுகிறார்கள் மக்கள், உன்னை தள்ளுண்டவன் என்று சொல்லுகிறார்கள். No one cares for you, உன்னை குறித்து கரிசனை உள்ளவர்கள் யாரும் இல்லை, உன்னை குறித்து அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்றேன், நான் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். அவருடைய பெயர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் சுகத்தை தருகிறவர், சௌக்கியத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ராஃபா என்கிற வார்த்தை பரிகாரி, சௌக்கியத்தை தருகிறவர், இன்னுமாக சுகம் தருகிறவர் என்கிற வார்த்தை வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சுமார் 60 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், டு ரெஸ்டோர், டு ஹீல், டு கியூர், மறுபடியும் கட்டுவிப்பது, மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது, சுகமாக்குவது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிகாரியாக இருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன் எல்லாருமே அங்கே சுகமளிக்கிறதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். சுகமளிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 15:26 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 15:26 சொல்கிறது, நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார், அவர் நமக்கு சுகத்தை தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, அவர் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சௌக்கியத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி ரோமர் 8:11 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நான் பேசுகிற காரியம் சரீர சுகம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற 5 விதமான ஆரோக்கியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். டோட்டல் ஹீலிங், ஒரு பூரணமான ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம். வாழ்க்கையின் பல பகுதிகளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபவாச நாட்களிலே ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆரோக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. உபவாச நாட்களிலே நமக்கு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உபவாச நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் பேசுகிற காரியம், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஹெல்த்தி லைஃபாக இருக்க வேண்டும். ஆகவே 5 கோணங்களிலே நான் உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம். முதலாவதாக சங்கீதம் 41:4 வசனம். சங்கீதம் 41:4 இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்றேன் என்று நான் சொன்னேன். என் ஆத்துமாவை குணமாக்கும், ஹீல் மை சோல் ஓ லார்ட் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆத்மாவிலே சுகம். முதலாவதாக
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஆரோக்கியம் தேவை. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல என்று சொல்லி அங்கே யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறது போல நம்முடைய ஆத்துமா ஒரு ஆரோக்கியமுள்ள ஆத்துமாவாக இருக்கணும். ஆத்துமாவில் இருக்கிற காயங்கள், ஆத்துமாவில் இருக்கிற அசுத்தங்கள், பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே, ஆத்துமாவிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆரோக்கியம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்லி அர்த்தம்னா, தேவனோடு இருக்கிற உறவிலே நம்ம சரியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆத்மாவில் இருக்கிற வியாதி என்ன? நிறைய வியாதி இருக்குது. சரீரத்தில் நிறைய வியாதி, எத்தனையோ வியாதி லிஸ்ட் போடுறாங்க. டிசீசஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வியாதி, தலையிலேருந்து ஹெட்டேக்லேருந்து பாதம் வரைக்கும் ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கிறது. நிமோனியா, டிபி, மலேரியா, கேன்சர், டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், டயரியா, ஆஸ்துமா, அப்படி போயிட்டே இருக்குது. வியாதிக்கு அளவே இல்லை, மாத்திரைக்கு அளவே இல்லை, மருந்துக்கும் அளவே இல்லை. அதே போல் ஆத்மாவுக்கு சில நோய்கள் இருக்கிறது. ஆத்மாவுடைய நோய் வந்து பாவம் என்கிற நோய். அந்த பாவம் என்கிற நோய் நம்ம விட்டு போகணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னமாக இச்சை, பகை, பேராசை, பொறாமை, கோபம், சந்தேகம், கசப்பு, இன்னும் இப்படிப்பட்ட நிறைய நோய் நம்ம ஆத்மாவில் ஒட்டிகிட்டு இருக்கலாம். அதை குறித்து நம்ம கவலைப்படுறதில்லை. சளி பிடிச்சாலும் என்ன பண்ணுறோம்? விக்ஸ தடவு, இதை பண்ணு, மாத்திரையை வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உள்ள ஆத்மாவில் இவ்வளோ வியாதி இருக்குதே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை வியாதி இருக்கிறதே, அதை குறித்து நாம் அங்கே கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள், திமிர்வாதக்காரனை. மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த மனிதனை பார்த்த உடனே சொல்கிறார், அவன் திமிர்வாதக்காரன், அவனால் நடக்க முடியாது. ஆனால் அவனை பார்த்தவனை ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் வியாதி சுகமாக்கப்பட்டது என்று சொல்லவில்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஆரோக்கியம் எங்க இருக்குன்னு சொன்னா, ஆவியிலே ஆரோக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவிலே பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்க கூடாது. நம்முடைய ஆத்மாவிலே பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த இருதயம் எல்லாவற்றிலும் திருக்குள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வருதா வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 21 23 வரைக்கும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், என்ன சிந்தனை? நல்ல பொல்லாத சிந்தனைகள், ஈவில் தாட்ஸ் வருதான். விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண்ணு, என்ன கண்ணு? வன்கண்ணு, தூஷணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் புறப்பட்டு வருமா? ஹல்லேலூயா. இவைதான் ஒரு மனுஷனை என்ன பண்ணணும் போட்டிருக்கு? தீட்டுப்படுத்தும். அப்போ இருதயத்தில் இவ்வளவு காரியம் உள்ள கிடக்குது, நமக்கு தெரியல. உங்களெல்லாம் பார்த்தா நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இருதயத்தில் என்ன இருக்குது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 நான் வாசிக்கிறோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்துக்குள்ள என்னென்ன நோய் இருக்குது அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் போய் நமக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரணும். ஹல்லேலூயா. ஒரு இருதய அறுவை மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36:26 ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நவமான இருதயத்தை தருவேன். என்ன இருதயம்? எத்தனை பேருக்கு நவமான இருதயம் வேணும்? ஹல்லேலூயா. ஏற்கனவே சிலருக்கு தந்திருக்கிறாரு, ஆனால் இன்னும் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை, புதிய ஆவியை நமக்குள்ளாக வைக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய நோய்கள் எல்லாம் நீங்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், பொறாமைகள், களவுகள், இச்சைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆரோக்கியம் தேவை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் அதுக்கு மருந்து. என்னது? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இயேசுவின் ரத்தம் தான் மருந்தா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை மறைத்திருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்வடைய மாட்டோமா? பாவத்தை மறைச்சு
நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து வைத்துக் கொள்கிறவனவா, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, he who confesses and renounces, அதை என்ன பண்ணுமா, விட்டுவிட வேண்டுமா. விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், சுகம் பெறுவான், சௌக்கியம் பெறுவான், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவுகிறது. ஹல்லேலூயா. உபவாச நாட்களில் கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் தருவராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சௌக்கியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவராக. தேவனுக்கு நமக்கு எந்த இடையே எந்த ஒரு காரியம் வராதபடிக்கு அந்த உறவு நல்ல ஆரோக்கியமான ஒரு உறவாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவராக. நம்முடைய பாவம் அவருக்கும் நமக்கும் ஒரு இடையே சுவரை ஏற்படுத்துகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடிக்கு தேவனோடு உள்ள நல்ல உறவை உபவாச நாட்களில் ஆண்டவர் தருவாராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் கர்த்தர் நீக்கி பரிசுத்தப்படுத்துவாராக. அதுதான் ஆவிக்குரிய ஆரோக்கியம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எரேமியா 3:22 வாசித்தீங்கன்னா, எரேமியா 3:22 சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். சீர்கேடுனா என்ன? இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கோம்? பேக் ஸ்லைடிங். பேக் ஸ்லைடிங்னா பின்மாற்றம். பின்மாறி போன பிள்ளைகளே, அதுக்கு எப்படி போட்டு சொல்லணும்னா, பின்மாறி போன பிள்ளைகளே, நீங்களே என் பிள்ளைகள் தான், ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, பின்மாறி போயிட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு எவ்வளவு சிநேகமாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது பின்வாங்கி போய்விட்டீர்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். I will heal your backsliding அப்படின்னு சொல்றார். நம்முடைய பின்மாற்றத்தை குணமாக்குகிறாராம். பாருங்க, ஓசியா 14:4 ஓசியா 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். இந்த கால வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்து இப்பொழுது சில காரியத்தை நிமித்தமாக பின்வாங்கி போயிருந்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்திருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்தால் ஆண்டவர் உங்களை சீர்கேட்டை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் கட்டுவிப்பார், மறுபடியும் அந்த உறவுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறவர். He will restore you, restore your spiritual health. உங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் உங்களை கட்டுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. பின்மாறி போயிருக்கலாம், தேவனுக்கு உங்களுக்கு உள்ள உறவில் இன்னும் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்டகுமாரனுடைய கதையை சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த தகப்பனும் மகனும் நல்ல உறவில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பிரித்து அவன் தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் தூரம் போக போக குறைவுபட தொடங்கினான் என்று சொல்லி. He began to lack. அவன் குறைவுபட தொடங்கினான். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ஒரு நாளில் கர்த்தர் அவனுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தார். அவன் மனம் திரும்பினான், பாவத்தை அறிக்கை செய்தான், தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். ஆண்டவர் உங்களை திரும்பமாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை ஜெப வாழ்க்கை குன்றி போயிருக்கலாம், வேத வாசிப்பு குன்றி போயிருக்கலாம். இந்த உபவாச நாட்களில் மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய சீர்கேட்டுகளை, உங்களுடைய பின்மாற்றங்களை நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இரண்டாவதாக வாசிங்க, சங்கீதம் 147 3ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 147 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள், those who are broken hearted. முதல்ல நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். இரண்டாவதாக இமோஷனல் ஹீலிங். இமோஷனல் ஹீலிங், நம்முடைய உணர்வுகளிலே உள்ளாக இருக்கிற அந்த காயங்களை ஆற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உணர்வுகளிலே நமக்கு பாருங்க, சரீரத்தில் எவ்வளோ ஆரோக்கியம் அதே போல உணர்வுகளிலும் மனநிலையிலும் நல்ல ஆரோக்கியம் தேவை. ஹல்லேலூயா. இங்கே தேவன் சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறவர்களை அவர் காயம் கட்டுகிறார். ஹல்லேலூயா.
வாழ்க்கையில் இருதயம் நெருங்குண்ட நிலைமையில சிலர் இருக்கலாம். இருதயம் நெருங்குண்டதுடைய சிம்டம் என்ன தெரியுமா? இமோஷனலாக நம்ம சரியாக இல்லை. இமோஷனல் ஹார்ம் அதோடைய சிம்டம் என்னன்னு சொன்னால் தூக்கம் இருக்காது சரியா. ஏதோ அது நினச்சிக்கிட்டே இருப்போம். சில காரியங்கள் நம்மை பாதித்து கொண்டே இருக்கும். ஸ்லீப்லெஸ்னஸ். ரெண்டாவது டிப்ரெஷன், மன அழுத்தம். மன அழுத்தம், அதிலிருந்து நமக்கு விடுதலை வேணும், சுகம் தேவை. மூன்றாவதாக கசப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, பயம். சில பயந்துகிட்டே இருப்பாங்க. சில காரியம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படிங்கிற பயத்திலே இருப்பாங்க. தூக்கம் வராது. அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் சில நடந்த சில சம்பவங்கள் அவருடைய மனதிலே வந்து அவர்களை பாதித்து கொண்டே இருக்கும். ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் என்று சொல்வார்களே, சில காரியங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையை மனசை பாதிச்சுட்டே இருக்கும். ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் நீக்கி நம்மை சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் அவசியம். அழுதுறேன். அதை நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நீ நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலும் சரியாக தூங்கலாட்டா நீ சாப்பிட்றதும் பிரயோஜனம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் பிரயோஜனம் இல்லை. நல்ல தூக்கம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். ஆகவே பெட் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆனால் தூக்கத்தை யார் தான் தரா? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன பண்ணுறாரா? நித்திரை அளிக்கிறார். நல்ல தூக்கம் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. தூக்கமின்மை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பாருங்க, இந்த இந்த இமோஷனல் ப்ராப்ளத்துக்கு என்ன பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சிலரால் நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகள், தீராத வியாதிகள், இந்த தீராத வியாதி கிரானிக் இல்னஸ் வரும்பொழுது, என்னடா இப்படி தான் வாழ்க்கையா, மாத்திரை போட்டுகிட்டே தான் இருக்கணுமா, இப்படியே தான் இருக்க போதா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மனநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய மனநிலையை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆரோக்கியமுள்ள உணர்வுகள் நமக்கு தேவை. இமோஷனல் ஹெல்த் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவர் தான் அதை தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது லூக்கா 4:18 இப்படியாக சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க. இருதயம் நொறுங்குண்டவர்கள், இருதயத்திலே நொறுக்கப்பட்டிருக்கிறவர்கள், those who are crushed, those who are broken in the spirit, in their soul, தன்னுடைய வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், அவர்களை காயங்களை ஆற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேருக்கு உணர்வுகள் ஆரோக்கியம் தேவை? ஹல்லேலூயா. நமக்கு ஹெல்த்தி இமோஷன்ஸ், ஹெல்த்தி மைண்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம நல்ல தீர்மானங்கள் எடுக்க முடியாது, வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டல்லாகவே இருப்பாங்க, ஒரு முறிந்த ஆவி. பைபிள் முறிந்த ஆவின்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதம் நீதிமொழிகள் 15:13 நீதிமொழிகள் 15:13 போட்டிருக்கு, மனோ துக்கத்தினால் ஆவி என்ன பண்ணுமா? முறிந்து போகுமா. சில பார்த்தாலே என்ன போங்க வாழ்க்கை அப்படின்னு இருப்பாங்க. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என்ன செய்ய மாட்டேங்குது. முறிந்து போன ஆவி, மனோ துக்கத்தினால், ஹார்ட் ஏக் crushes the spirit. முறிந்த ஆவியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த முறிவெல்லாம் சரி பண்ணுவார், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். 17:22 17:22 நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, முறிந்த ஆவியோ எலும்புகளெல்லாம் உலர பண்ணுமா. என்ன செய்யுமா? எலும்புகள்லாம் என்ன பண்ணுமா? அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி எலும்பெல்லாம் உடஞ்ச மாதிரி உலர பண்ணுமா. அப்புறம் 18:14 18:14 போட்டிருக்கு, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவியை யாரால தாங்கக்கூடும்? பாருங்க, முறிந்து போன நிலைமை, உடைந்து போன நிலைமை. சங்கீதம் 109:22 சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. என் இருதயம் எனக்குள்ளாக எப்படி இருக்குதா? குத்துண்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் my heart is wounded அப்படிங்கிறான். wounded heart, broken heart, crushed spirit. இதெல்லாம் இந்த மருந்து சுகமாக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்ம சுகமாக்குறார். தேவன் தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாவற்றை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு சுகத்தை ஆண்டவர் தருகிறார். சிலருடைய வார்த்தைகள் சிலரை காயப்பட்டிருக்கும். கோல்காலுடைய வார்த்தை எப்படி இருக்குமா? விளையாட்டு போல் இருக்குமா, அது உள்ளத்தை என்ன பண்ணுமா? தைக்குமா. சிலர் பார்த்தீங்க, சில விளையாட்டாக பேசுவாங்க, ஆனால் நம்ம உள்ளத்தை அது ரொம்ப பாதிச்சிருக்கும்.
சிலர் வேணுனே பேசுவாங்க, அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. அது நம்முடைய வாழ்க்கையில சில பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களிலே உணர்வுகளிலே இமோஷனலா ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை என்ன பண்ணுவாரா? கட்டுவார். முறிவை கட்டுவார். He binds up the bruises. அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. வெளிக்காயத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஏதாவது மருந்து தடவலாம். அடிக்காயத்துக்கு என்ன தேவைப்படுது? அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில அடிக்காயங்கள், உணர்வுகளில் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைகள், அதெல்லாவற்றையும் சுகமாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உணர்வுகளிலே, மனநிலையிலே ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். எத்தனை பேருக்கு அந்த ஆரோக்கியம் வேணும்? ஹல்லேலூயா. கடைசியில் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவர். God heals. God restores you to health. மூன்றாவதாக முதல்ல தேவனுக்கு நமக்கும், ரெண்டாவது நமக்குள்ளேயே சில முறிஞ்சு கிடக்கும், மூணாவது மனிதர்களுக்கும் இருக்க முறிவு, உடைந்த காரியங்கள். ரிலேஷனல் ஹீலிங். உறவுகளிலே ஆரோக்கியம். உறவுகளிலே ஆரோக்கியம் நமக்கு தேவை. God wants to heal us relationally also. God wants to mend and restore your broken relationships. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உடைந்து போன உறவுகளை ஆண்டவர் சுகமாக்க வல்லவர். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிதர்களாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற உடைந்து போன நிலைமைகள் பாருங்க, புருஷன் மனைவிக்குள்ளாக இருக்கிற உறவுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற உறவுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி தம்பிக்குள்ளாக இருக்கிற உறவுகள், என்னமாக மாமனார் மாமியார் இப்படிப்பட்ட இன்லாஸ்க்குள்ளாக இருக்கிற உறவுகள். இந்த உறவுகளிலே ஆரோக்கியம் தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாரோட சமாதானமா இருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் எல்லாரோட சமாதானமா இருக்கிறீங்க? சண்டை போட்டுட்டு வீட்டில் சிலரோடு பேசாம, வீட்டுக்குள்ளே 2 பேர் சேர்ந்தா இருப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. பேர் தான் என்னது? கிறிஸ்தவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? உறவுகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, உறவு சரியில்லை, அந்த உறவை குணமாக்குன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த உறவுகள் சரிப்படப்பட வேண்டும். பாருங்க, இந்த உபவாச நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உறவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உறவுகள் கட்டப்பட வேண்டும், உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். உறவுகளிலே ஆண்டவர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும். ரிலேஷனல் ஹெல்த். பாருங்க, கர்த்தரால் அல்லாதபடிக்கு இந்த காரியத்தை நம்மளால சரி செய்ய முடியாது. சிலுவையில் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த விரிசலை சரி பண்ணினாரு. மனிதனுக்கும் உள்ள விரிசலை என்ன பண்ணாரு? இயேசு அந்த சிலுவை வெர்டிக்கல் பீம் ஒன்று இருக்குது, ஹரிசாண்டல் பீம் ஒன்று இருக்குது. நேராக இருக்கிற ஒரு கம்பம் குறுக்கால இருக்கிறது. அது நேராக இருக்கிறதை காண்பிக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சிலுவையின் மூலமாக சரி செய்யப்படுகிறது. இன்னொரு கம்பமரில் இருக்கிறது. அது எதை காண்பிக்கிறது? மனிதனுக்கும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, மற்றவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. வேதம் சொல்கிறது, வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 14 வரைக்கும். யாரா வாசிங்க மைக்கில். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 16. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல 3 முறை இரு திறத்தாரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குரூப் ஆஃப் பீப்புளை அவர்களை ஒன்றாக்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒப்புரவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உறவுகள் சரி செய்ய என்ன பண்ணணும்? பாவங்கள் மன்னிக்கப்பட அறிக்கை செய்யணும், ஒப்புரவாகணும், இரத்தத்தினால கழுவப்படணும். என்னமாக நம்முடைய உணர்வுகள் சரி செய்யப்படணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் அதை சரி செய்கிறார். உணர்வுகளை
உறவுகள் சரி செய்யணும்னா சும்மா கேட்டால் மாத்திரம் போதாது, சில காரியத்தை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. உறவுகள் சரி செய்ய நான் 2 வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. அந்த 2 வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டா நம்ம உறவுகள் எப்பவுமே நல்லா இருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32. One word solution to the relationship problems. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும். எல்லாம் கவனிங்க. கசப்பு, கோபம், மூக்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. 23ஆம் வசனம் 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னியுங்கள் எல்லாம் சொல்லுங்க. அதுதானே முடியல. மன்னியுங்கள். யாரை மன்னிக்கணும்? நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் மன்னிக்கணுமா? எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல, as Christ forgave you, உங்களை இயேசு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு காரியம்தான் உறவுகளை சரி செய்யும். அது மாத்திரமல்ல, தயவாயும், be kind and compassionate to one another. தயவாயிருங்க. சில காரியங்களை ஏன் செய்வாங்க நமக்கு தெரியாது. அவங்க சில காரியங்களை பாதிக்கப்பட்டனால சில நேரத்தில் அவங்க வித்தியாசமாக நமக்கு ரியாக்ட் பண்ணலாம். அவங்க மேலே கொஞ்சம் தயவாக இருங்க. ஹல்லேலூயா. அவங்க மேலே கொஞ்சம் இரக்கமாக இருங்க, மன உருக்கமாக இருங்க. கர்த்தர் நம்ம செஞ்ச தப்புகளை அப்பப்போ தண்டிச்சிருந்தாருன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு மன்னிக்க முடியல, சிலருடைய காரியங்களை அவங்களால மன்னிக்க முடியல. ஆனால் நம்ம மன்னிக்க முடியாத நேரத்தில் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே. யாரை பார்த்து திரும்ப சொன்னார்? அடித்தவங்களை பார்த்து சொன்னார், துப்புனவங்களை பார்த்து சொன்னார். எல்லாம் நிற்கிறான் முன்னாடி. துப்புனவங்க யாராவது உங்கள் மேலே காரி துப்பியிருக்காங்களா? அவ்வளோ தூரம் போல என்னோட தானே. துப்புனவங்களை பார்த்து சொன்னார், குட்டுனவங்களை பார்த்து சொன்னார். இயேசுவை குட்டுனாங்களாம். அது மாத்திரமல்ல, முள்மூடி சூட்டினவர்கள் அவங்கள பார்த்து சொன்னார். வாரினால் அடித்தவர்கள் அங்கே நிற்கிறார்கள், அவர்களை பார்த்து சொன்னார். தன்னுடைய உடைமைகளை பங்கிட்டு கொண்டவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி காயப்படுத்திருக்குந்தா நீங்க என்ன சொல்ல? ஆண்டவரே இவர்களை மன்னியும்னு சொன்னது மாத்திரமல்ல, நானும் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மருந்து போல உறவுகளை சரி பண்ணுது. ஹல்லேலூயா. தயவாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டும். அநேக உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் நாம் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிடுறோம். ஆனால் பின்பாக வருத்தப்படுறோம். பேசின வார்த்தையை திரும்ப என்ன முடியாது, எடுக்க முடியாது. பாருங்க, பாராளுமன்றத்தில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் பேசின ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். தமிழ்நாடு ஃபுல்லாக கலவரத்தை ஏற்படுத்திட்டான். ஒரு வார்த்தை அவர் திரும்பி நான் வார்த்தையை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இல்லை, ஐ வில் வித்ட்ரா மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சில நேரத்தில் நம்ம வார்த்தையை வித்ட்ரா பண்ணலாம், ஆனாலும் பாதிப்பு ஏற்பட்டது தான். எத்தனை பேரை அடிச்சிருப்பான், உடைச்சிருப்பான், எவ்வளோ எனது கலவரங்கள் ஏற்பட்டிருக்கோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் பி கைண்ட். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிப்பை நம்ம கொடுக்க வேண்டும். கசப்புகள், அதில் முதல் வசனத்தில் போடுற கசப்புகளை எடுத்து போட வேண்டும். இதெல்லாம் சரி செய்தாதான் நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் சரியாகும். இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் உறவுகளை ஆண்டவர் சரி செய்வாராக. உங்களுடைய காணிக்கையை கொண்டு வரும் பொழுது யார் பேரெல்லாம் குறை இருக்குன்னு சொன்னால் அந்த காணிக்கை வைத்து விட்டு போய் ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்துங்கிறார். நம்ம என்னெல்லாமோ ஜெபம் பண்ணுறோம், ஆவியில் நினைந்து ஜெபம் பண்ணுறோம், ஆனால் வீட்டில் பேசுகிற ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். சரியாயிரும். இந்த உபவாச நாட்களில் உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உறவு சரியில்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் ஜெபம் பண்ணாலும் மன்னிப்பு இல்லாமல் கசப்போடு கூட நம்ம காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. மன்னிக்காத பட்சத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது கஷ்டம். ஆகவே நான் சொல்றது, இந்த உபவாச நாட்களில் உறவுகள் சரி செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. உறவுகள் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்குள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும், நம்முடைய உறவுகளுக்குள்ளாக இருக்கணும், நம் வேலை செய்கிற இடத்துல இருக்க வேண்டும். சில இடத்துல நம்ம நல்லதை செஞ்சாலும் நம்ம மன்னிச்சாலும் மற்றவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால பிரச்சனை கிடையாது. சிலர் நம்ம சமாதானத்துக்கு போனாலும் சமாதானத்துக்கு வரமாட்டாங்க, அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் நீங்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடாது.
ஹல்லேலூயா. நீங்கள் அதை சரி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மன்னிப்பு அவசியம். ஹல்லேலூயா. நான் சில நாட்களுக்கு முன்பாக சொன்னேன் பாருங்க, ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, நமக்கு இந்த திருக்குறள் நமக்கு தெரியும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அப்ப நாவில் ஒருத்தர் பேசிட்டா என்ன ஆயிடும்? காயம் பட்டது தான். தீயினால் கூட ஆறிடும், தழும்பு இருந்தால் கூட ஆறி போயிடும். ஆனால் இது இருக்கு பாருங்க, நாவில் நாக்க குறைந்து கவனமாக இருக்கணும். ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வர எல்லாமே நாருமா. என்ன செய்யுமா? சரீரத்திலிருந்து வெளியே வர எல்லாமே நாரும். வேர்வை நாரும், எச்சில் நாரும், ரத்தம் நாரும், கண்ணீர் நாரும், சளி நாரும், மலம் நாரும், எல்லாம் நாரும். ஆனால் அந்த சரீரத்திலிருந்து வெளியே வர ஒன்னே ஒன்று மாத்திரம் இனிக்கும். அதுதான் வார்த்தை. என்னது? இனிமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், அந்த சரீரத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிற ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் இனிக்கும். அதுவும் நார பண்ணிடாதுங்க, அதிகம் என்ன பண்ணிடாதுங்க, அதுவும் நாற்றம் எடுத்துதான் வந்துடக்கூடாது. எவ்ரிதிங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் யூ ஸ்டிங்ஸ். எல்லாம் நாற்றம் எடுக்கும். ஆனால் இதுவும் நாறுது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வாழ்க்கையே நாறுதான். இது நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இனிய சொற்கள் அப்படின்னு போட்டு, இனிய சொற்கள், ஸ்வீட் வேர்ட்ஸ், ஹீலிங் வேர்ட்ஸ், ஸ்ட்ரென்தனிங் வேர்ட்ஸ். நம்முடைய வார்த்தைகள் என்னவா இருக்க வேண்டும்? காயம் கட்டுகிறதா இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். இனிய சொற்கள் தேன்கொடு போல ஒழுகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. பொற்பழங்களுக்கு சமானம். ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் தி செட்டிங்ஸ் ஆஃப் சில்வர் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வார்த்தையில் பேசுறதுக்கு முன்பாக கவனமாக இருந்து அந்த வார்த்தையில் உறவுகளை சரி பண்ணிடலாம். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை உறவுகளை சரி பண்ணும். மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, அப்பாலஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லாவிட்டால் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், கட்டி பிடிச்சி எல்லாம் சரியாயிடும். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் 6 நாள் முடிஞ்சிருச்சு. 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அடுத்த வாரத்துக்குள்ளே என்ன பண்ணோம்? யாரெல்லாம் கட்டி பிடிக்கிறோமோ என்ன பண்ணிடுங்க, வேறு கண்டாலும் இல்லை, எங்கே முறிந்த உறவு இருக்குதோ அங்கே போய் சரி பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அரவணைப்பு, அன்பு நம்ம வாழ்க்கையில் அவசியம். ஹல்லேலூயா. நம்ம முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் காயங்களை ஆற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? ஆரோக்கியம் வர பண்ணுவார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அது இப்போ என்ன நடக்கும், இப்படிலாம் நடக்குமா? நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, நான் கர்த்தர் உங்களுடைய உறவுகளை ஆண்டவர் சரி செய்வார். ஹல்லேலூயா. நாலாவதாக ஃபினான்ஷியல் ஹெல்த். நம்முடைய பொருளாதாரத்திலே ஆரோக்கியம். பொருளாதாரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உடைந்து போன நிலைமையில் இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் ஹெல்த் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியம். பொருளாதாரத்திலே கடன் பட்டவர்களாக, பொருளாதாரத்திலே என்னமாக குறைவுள்ளவர்களாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சபைக்கு வருகிற எல்லாரும் பொருளாதாரத்திலே ஒரு நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குறையா இருக்கக்கூடாது. நிறைவு என்று சொன்னால் பேங்க்ல நிறைய பணம் இருக்கு அப்படின்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. நாம் யார்ட்டையும் கையேந்தி நிற்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை விட்டுவிட மாட்டார். பொருளாதாரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேருக்கு பொருளாதாரத்தில் ஆரோக்கியம் வேண்டும்? ஹல்லேலூயா. ஃபினான்ஷியல் ஹெல்த். இன்னைக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைனால அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுரு வாழ்க்கையை கொடுத்து பார்க்கிறோம். ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை. எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்திலே வலையை போடுன்னு சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான். திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. நம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருப்போம். ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே ஃபினான்ஷியலாக ஹெல்த்தியாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். ஹல்லேலூயா. பல கோடி பல லட்சங்கள் இருந்து தான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அவசியம் இல்லை. சில ஆயிரங்கள் சில நூறுகள் இருந்தாலும் நம்ம திருப்தியாக இருந்த மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமே, அதுதான் ஆவிக்குரிய, அதுதான் பொருளாதார ஆரோக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார
கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? பேராசைகள். சிலத்துல greed. Bible warns against placing money and possessions above God. கர்த்தருக்கு மேலாக இந்த பணத்தை வைக்கிறது. பணம் பணம் என்று சொல்லி நம்முடைய எண்ணமெல்லாம் பணத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்காது. புவர் ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப். ஆண்டவர் கொடுத்ததை சரியாக நிர்வாகம் செய்யவில்லை. சரியா உக்ரானக்காரனாக இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் கொடுக்கல. ஆண்டவருடைய காரியத்திலே நாம் குறைவுள்ளவராக இருப்போம் என்று சொன்னால் நாம் பொருளாதாரத்திலே கஷ்டத்தில் இருப்போம். ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதபடிக்கு சொந்த பலத்திலே நம்ம காரியங்களை செய்தால் பொருளாதாரத்திலே கஷ்டங்கள் வரும். தேவையற்ற முறையிலே ஞானமற்ற முறையிலே செலவழிக்கிறது, கடன் குழப்பை மாட்டிக்கொள்வது, பொருளாதார சீரழிவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். மற்றவங்க அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே, நானும் அப்படி இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்த்து செய்வோம் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கடி வரும். ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிறதுல உண்மையுள்ள உக்ரானக்காரனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு செலவு பண்ண வேண்டும். வைஸ் ஸ்பெண்டிங் ஆஃப் அவர் மணி. நம்முடைய பணத்தை ஞானமாக செலவு பண்ண வேண்டும். பாருங்க, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சில நல்ல பொருளாதார எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதான் ரைட் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் மணி. என்னன்னு சொன்னா, நம்பர் 1, an attitude of gratitude. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் தருகிறார், என் கையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, God is the source அப்படிங்கிற உணர்வு எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. இது நான் சம்பாதித்தது அப்படின்னு இருக்கக்கூடாது, கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது. God is the source. I am thankful to God. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்தபடினாலே அவனுக்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன் என்பது சரியான ஒரு ஆட்டிடியூட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக ஆட்டிடியூட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்ததில் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பணத்தை உண்மையாக செலவழிக்க வேண்டும். அதான் உக்ரானத்துவம் என்று சொன்னேன். we are stewards of God's money. அந்த உண்மை, பணத்தை நாம் எப்படி உண்மையாக கையாளுகிறோம் அந்த சரியான விதத்தில் கையாள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆட்டிடியூட் ஆஃப் ஃபெய்த். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம். தேவனே பொருளாதாரத்துக்கு சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனை அல்ல, கர்த்தரே சார்ந்து. ஐ வில் ட்ரஸ்ட் இன் தி லார்ட். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையே சார்ந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்விதத்திலும் ஆண்டவர் சந்திப்பார். மனுஷனை கொண்டு சந்திப்பார், காகங்களை கொண்டு சந்திப்பார். ஆண்டவர் ஏதாவது விதத்தில் ஆண்டவர் சந்திப்பார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, an attitude of eternal values. பரலோக மதிப்பீடுகளோடு பணத்தை கையாளணும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பூலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. இது வந்து ஆலோசனையே கட்டளையா? பூலோக do not store up treasures on earth அப்படின்னு சொல்லிருக்கார். பூலோகத்தில் சொத்தை என்ன பண்ணாதுங்க? அண்ணன் நமக்கு வீடு வசதி தேவைதான், ஆனா பூலோகத்தில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கட்டளையை மீறுறீங்க. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இது ஆலோசனையே கட்டளையா? இதான் கட்டளை தான். பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன பண்ணுமா? உங்க பொக்கிஷம் எவ்வளவு பரலோகத்தில் சேர்ந்துருக்கு. அல்ல போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதானே. நம்ம எவ்வளோ ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறோம். அந்த ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னா பணம் செலவழிச்சா தான் ஆத்துமாவை மாறும். இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் இந்தியா பணத்தை வச்சுருக்கீங்க. இந்தியா பணத்தை இப்போ போய் பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் கொடுத்தீங்கன்னா, அந்த 100 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்குவானா? என்ன பண்ணுவான்? ஸ்ரீலங்கா கரன்சி என்ன பண்ணணும்? மாற்றணும். அமெரிக்க டாலராக மாற்றணும், யூரோவா மாற்றணும், பவுண்டாக மாற்றணும். அப்போ தான் என்ன பண்ணுவது? அங்கே போய் செல்ல முடியும். அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா அங்கே பரலோக கரன்சி தேவை, மாற்றணும். ஆத்துமாக்களால் மாற்றணும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு கரன்சி பரலோகத்தில். ஹல்லேலூயா. நம்ம சொத்து என்ன? பரலோகத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிப்பிற்காக நம்ம எவ்வளவு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம செலவழிக்கிறோமோ தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுடைய பணிகளுக்காக நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். அப்படி அதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஃபினான்ஷியல் ஹெல்த். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார ஆரோக்கியம் நமக்கு தேவை. நம்ம எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் பொருளாதாரத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவாராக. கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. குறைவுகளை கர்த்தர் தீர்ப்பாராக. புதிய வாசல்களை கர்த்தர் நமக்காக திறப்பாராக. ஹல்லேலூயா. ஏதோ சாப்பிட்றோம் வாழ்றோன்னு இல்லை, நம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய கைகளை பலப்படுத்துவாராக. ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ஆண்டவர் தருவாராக. இப்போ 4 சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? என்ன ஆரோக்கியம்? ஆவிக்குரிய ஆரோக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ரெண்டாவது
இமோஷனல் ஹெல்த், உணர்வுகளிலே, மனநிலையிலே, உணர்வுகளிலே, உடைந்த உள்ளத்திலே ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தரும். மூணாவதாக ரிலேஷன், உறவுகளிலே, உறவுகள் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தரணும். முறிந்த உறவுகளை கர்த்தர் சரி பண்ணுவாராக. அது நம்ம எடுக்க வேண்டியது நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. சத்துருக்களும் சமாதானமாகடி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களாக இருக்கிறவர்கள் நமக்கு சமாதானமாக அவர்களே தேடி வருவார்கள். ஆண்டவர் காரியங்களை செய்வார் நம்முடைய வழிகள் பிரியமாயிருந்தால். அல்லேலூயா. இயேசுவுடைய சிலுவை மரணத்தின் போது அவரை ஏரோதும் பிலாத்தும் எதிரியா இருந்தவங்க நண்பராக மாறிட்டாங்களா? அல்லேலூயா. ஆனால் எதுக்குன்னா ஆண்டவரை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆனால் பாருங்க, பகைஞர்களை சிநேகிதர்களாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஐந்தாவதாக கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா சரீர ஆரோக்கியம். அல்லேலூயா. பிசிக்கல் ஹீலிங், பிசிக்கல் ஹீலிங். ஹலோ, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆவிக்குரிய ஆரோக்கியம், உணர்வுகளில் ஆரோக்கியம், உறவுகளில் ஆரோக்கியம், என்னமாக பொருளாதாரத்திலே ஆரோக்கியம், கடைசியாக உடல் சரீரத்திலும் கர்த்தர் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். சங்கீதம் 103:3 வாசிக்கிறோம். முதலாவது நம்மை அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சரி பண்ணுகிறார். இரண்டாவதாக நோய்களை சுகமாக்குகிறார், நோய்களை சுகமாக்குகிறார். ஆண்டவராக இயேசு சுகமளிக்கிறவர். சரீரத்திலே அவர் சுகத்தை ஆண்டவர் தர முடியும். உபவாச நாட்களிலே ஆண்டவர் மருந்து மாத்திரைகளால் முடியாததை ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே அற்புதமாக செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகத்தை ஆண்டவர் தருவாராக. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:6 நான் உனக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவேன், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், குணமாக்குவேன். பாருங்க எத்தனை வார்த்தைகள், சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குவேன் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53:5 வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார். மருந்து மாத்திரைகளால் முடியாததை இயேசு சுகமாக்குகிறார். 12 வருஷமாக வியாதிப்பட்ட பெண் இயேசுவிடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் அந்த நொடியிலே கர்த்தர் சுகமாக்கினார். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல சபை மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும், சுகம் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நாட்களில் சுகத்தை ஆண்டவர் தருவாராக. மருந்து டாக்டர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கர்த்தர் நம்முடைய ரிப்போர்ட் எல்லாம் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனால் முடியுமா? முடியாதா? மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20:5-6 எசேக்கியா மிகவும் பலவீனப்பட்டிருந்தான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான், முறையிட்டான். கர்த்தர் அவனை குணமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனை குணமாக்கினார், குணமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் குணமாக்குகிற கர்த்தர். உடைய சுகத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. மல்கியா 4:2 சொல்கிறது, உன் சுக மல்கியா 4:2 வாசிங்க. நாமத்திற்கு பயத்திற்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக 58 ஏசாயா 58 நீங்கள் வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்கிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. சுகவாழ்வு. அந்த சுகவாழ்வு என்பது சொன்ன எல்லாத்துலையும் ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சுகவாழ்வு, உறவுகளிலே சுகவாழ்வு, அப்புறம் என்ன, பொருளாதாரத்திலே சுகவாழ்வு, சரீரத்திலும் சுகவாழ்வு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகவாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்க செய்வாராக. நம்ம எல்லாரும் எளிமையில்